ரிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா தவா இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு இட்லி ஒரு 4லேருந்து ஒரு 6 இட்லி வரை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வடை சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அது கூடவே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி அது கூடவே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தக்காளியையும் நல்லா நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதக்கும் போதே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சியும் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிறோம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ அந்த இஞ்சியை துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் அது கூட போட்டுலாம் நல்லா தக்காளி வதங்கி வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பாவுபஜி மசாலா எப்படி பண்ணுறது முன்னாடியே நான் போட்டிருக்க வீடியோ. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் விடுங்க. இல்லைன்னா ஒரு சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா அந்த லெமனை அப்படியே புழிஞ்சு விடுங்க. அது கூடவே கருப்பு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் அதில் போட்டுருங்க. போட்டு நீங்கள் இட்லி வேக வச்சுருக்க இட்லியை ஒரு 4 பீஸுகளாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அது கூட போட்டு இறக்க போகும்போது மட்டும் கொத்தமல்லியை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான உங்களுக்கு மசாலா தவா இட்லி ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோட நம்ம மறுபடியும் உங்களை பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.